இப்போ நம்ம மலையனூர் அங்காளம்மன் கோயில் தாங்க இருக்குது. நாங்கள் அங்காளம்மன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அங்காளம்மனுடைய கோயிலுடைய நுழைவாயிலுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேட்டு மாதிரி இருக்கும். அந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பூட்டு இருக்குது பாருங்கள். இந்த பூட்டினுடைய ஐதீகமும் நிறைய இருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கேட்டுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா சின்ன கொகை மாதிரி வழி ஒன்று போகும். அந்த கொகை வழியை நீங்கள் உள்ள பண்ண பாவாடராயனுடைய ஆலயம் ஒன்று இருக்குங்க. இந்த பாவாடராயன் ஆலயம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் யாருமே அங்கே போகிறது கிடையாது. எங்கிட்ட அதனுடைய மகத்துவம் யாருக்கும் தெரியதில்லை. இந்த பாவாடராயன் சொல்லிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அங்காளம்மனுடைய மகன்க. அவங்க வந்து தன் மகன் வந்து தன் எதிரிக்கையும் தன் மடியிலே வச்சுட்டு இருக்கிறதாங்க ஐதீகம். அவங்க அங்கே தான் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த பார்வதியினுடைய மகன் சொல்லலாங்க, இல்லை அங்காளம்மனுடைய மகன் சொல்லாங்க. பார்வதியுடைய அவதாரத்தில் பார்த்தோம்னா விநாயகர் முருகரும் பிறந்தாங்க. அங்காளம்மனுடைய அவதாரத்தில் வந்து இந்த பாவாடராயன் பிறந்தாருங்க. இந்த பாவாடராயன் பார்த்தோன்னா பெரும்பாலும் வந்து கிராமப்புறங்களில் இப்படி ஆலயம் வச்சு அமைச்சு வணங்கிட்டு வருவாங்க. இவர் பார்த்தோன்னா நம்ம அங்காளம்மன் ஆலயம் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு நேர் எதிர்க்கு திசையில் வந்து இந்த பாவாடராயன் வச்சு வணங்கிட்டு வருவாங்க. இந்த பாவாடராயனை வணங்கினோம்னா தன் மகனை வணங்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்காளம்மனுடைய கருணைகள் வந்து இன்னும் அதிகமாகும்னு சொல்லிட்டு ஐதீகம் சொல்லப்படுதுங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா இங்கே வேறு பக்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்காளம்மனை வழிபட்டுட்டு இந்த பாவாடராயனை வணங்கிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக வந்து அவர் வணங்குறதுனால வந்து நிறைய நம்மளுக்கு நன்மைகள் அளிச்சிட்ருக்காரு. நிறைய மாடுகள் நடந்துகிட்ருக்கு. திருமணம் ஆனவங்களும் இங்கே வந்து வணங்கிட்டு போகிறாங்க. நீங்கள் மலையனூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாவாடருடைய ஆலயத்துக்கு வந்து ஒரு தீபம் ஏற்றிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். உங்களுக்கு வீடு பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு பூட்டு மாதிரி போட்டு இங்கே பூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பிரச்சனை இங்கேயோட பூட்டோட முடிச்சிடுங்க, எங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது செய்யுங்கன்னு சொல்லிட்டு வணங்கிட்டு போகிறாங்க. அது மாதிரி ஒரு காட்சி தாங்க இங்கே அங்காளம்மன் கோயிலை பார்த்துட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் வந்து அந்த அங்காளம்மன் கோயில் இருக்கக்கூடிய ஐயப்ப சாமியே மனம் உருகி வேண்டிகிட்டு இருக்காங்க. ஐயப்பா எனக்கு வாழ்க்கையில் நல்லதை செய்யுங்க, எனக்கு அடிப்பட்ட காலை சரியாக்குங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு வழிபாடு இருக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.